Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva அவர்களுடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்துல இருந்து on Development அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். Sometimes you are insulted. The pain causes you to improve and develop. Be calm. Do not react. You will be tested again and again until you get it right. இந்த பர்டிகுலர் சூத்ராவோட அனுபவம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா நடந்திருக்கும். ஆன்மீக முன்னேற்றத்துக்காக முயற்சி பண்ற ஆட்களுக்கு மட்டும் இல்ல, பூமியில பிறவி எடுத்து வாழக்கூடிய அனுபவம் உள்ள எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். அப்ப எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லப்பட்ட செய்தி தான் இது, சீடர்களுக்காக மட்டும் அப்படின்னு கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க இதுல, சில சமயங்கள்ல உங்களை யாராவது அவமானப்படுத்துற மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், இன்சல்ட் பண்ணிருக்கலாம். அந்த சமயத்துல be calm, do not react அப்படி சொல்றாங்க. அந்த அவமானப்படுத்தின அந்த டைம்ல பதட்டப்படாம கொஞ்சம் சாந்தமா இருந்துட்டு, அவங்க சொன்னதையே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இம்மீடியட்டா அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க அப்படிங்கிறத முதல்ல சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த இன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தது இல்லையா, அந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உங்களுடைய பல பரீட்சை அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நீங்க கெட்டவங்க ஆகிறது கிடையாது. ஆனா அந்த அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கறது நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வேதனையும் வலியையும் தந்திருக்கும். வேதனை வலிய சரி பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த வேதனைனால அவங்க செஞ்ச காரியத்தினால ஏற்பட்ட அவமானத்தை சரி பண்றதுக்கு பல அந்த அவமானத்தையும் பொறுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த அவமானப்பட்டனால தோற்கிறங்கிற மாதிரி போவாங்க, அவங்க ஏதோ செய்யட்டும், நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம டீச்சர் நோக்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தொடர்ந்து அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. இது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். வெற்றி பெற்ற ஆளுங்க எல்லாருக்கும் இது நடந்திருக்கும் அட்லீஸ்ட். அப்போ அந்த இன்சல்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களை வந்து ஒரு முடிக்கி விட்டுருக்கோம் இல்லையா. சரி, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச ஆட்கள் இல்ல இப்ப நான் மிகச்சிறந்த முறையில நல்லதை செஞ்சு காமிச்சே ஆகணும், இது சாதாரண விஷயம் கிடையாது, have to compensate for this அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு உங்க வாழ்க்கையில இன்னும் மிக அதிகமான முறையில வெற்றி பெறதுக்கான ஜெயிக்கிறதுக்கான முன்னேற்றத்துக்கான விஷயத்த அதுல மட்டும் கவனத்தை வச்சுட்டு முழுமை அடையிறதுக்கான பயிற்சியை நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையா. அது மூலமா, இந்த இன்சல்ட் மூலமா நீங்க முன்னேறி இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு லாபம் தான் இது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கிராண்ட்மாஸ்டர் என்ன சொல்றாங்க, சில சமயங்கள்ல ஒருத்தர் தோத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்சல்ட் பண்ண உடனே அவங்கள பத்தி பேசி சண்டை போட்டு இன்சல்ட் பண்ண உடனே அவங்க வெளியில போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு பதிலா காமா இருந்து இது பல பரீட்சை, எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை அப்படிங்கிறத உணர்ந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுத்த ஆளுக்கு கிராண்ட்மாஸ்டர் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி அது? You will be tested again and again. திரும்ப 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 இந்த கடினமான சூழ்நிலையை நீ பொறுமையோடு சமாளிக்கிறதுக்கு உனக்கு பல்வேறு முயற்சிகள் கொடுக்கப்படும். நீ தோத்தனா திரும்ப திரும்ப இந்த பயிற்சி கொடுக்கப்படும். எது வரைக்கும்? அந்த கடினமான சூழ்நிலையில எல்லாத்தையும் ஜெயிச்சு பொறுமையா இருந்து காமா இருந்து அந்த பரீட்சையில பாஸ் பண்ற வரைக்கும், சரியா நீ அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த சூழ்நிலைகள் திரும்ப திரும்ப கொடுக்கப்படும். அப்போ வேதனை வலி தரக்கூடிய அந்த விஷயங்கள் மூலமா நம்ம முன்னேறதுக்கான பயிற்சிகள் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அந்த பரீட்சைகள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு முறை தோத்து போய் நம்ம பாஸ் ஆகிறத விட முதல் வாட்டியே
மாசம் சொன்ன மாதிரி காமா இருந்து ஜெயிக்கிறதுக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா அது பிரமாதமானதா இருக்கும். இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷயம் ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த சோதனைகள் மாறும். சில பேருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சில பேருக்கு வந்து அதே சோதனை மிக கடினமான விஷயம் மாதிரி இருக்கும். சோ அவங்களுடைய பரீட்சை மாதிரி இது ஆக்சுவலா. சின்ன பசங்களுக்கு கணக்கு ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும். பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கு இவ்வளவு கடினமான விஷயம் அவங்க புரிச்சு சந்தோஷமா செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதே கணக்கு தான், ஆனா யார் அதை எழுதுறாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பரீட்சைகள் உங்க பலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிச்சே ஆகணும், அதான் முக்கியமான செய்தி. இது குறிச்சு வச்சுக்கலாம். அது வரைக்கும் திரும்ப திரும்ப சோதனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத மாசம் ஞாபகப்படுத்துறாங்க. விஷ் யூ a great day. நமஸ்தே.